ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி. அதாவது இட்லி தான் செய்ய போறோம். ஆனா ஒரு வித்தியாசமான இட்லி, பாசி பருப்பு எடுத்து இட்லி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து மற்றும் பாசி பருப்பு. ஒரு 4 hours தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. அதாவது பாசி பருப்பு எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ, அதாவது மூங் தால்னு சொல்லுவாங்க, அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 4 hours ஊற வச்ச பிறகு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாசி பருப்பு இட்லிக்கு வந்து என்ன பேட்டர் செய்யணுமோ அதை தான் நாம் இப்போ செய்ய போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் வந்து அந்த உளுந்தும் சரி பாசி பருப்பும் சரி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, இதுதான் அந்த மிக்சர். உளுந்து பாசி பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. மறுபடியும் சொல்றேன், 4 hours ஊற வச்ச பிறகு நீங்க வந்து மிக்சி ஜார்ல கிரைண்ட் பண்ணுங்க. பாருங்க, கிரைண்ட் பண்ண பிறகு இதுதான் அந்த மாவு, இட்லி பேட்டர்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இட்லி மாவு. ஆனா பாசி பருப்பு எடுத்து செஞ்ச இட்லி மாவு. இது அப்படியே ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. ஒரு 8 hours ஃபெர்மெண்ட் பண்ணுங்க. 8 hours ஃபெர்மெண்ட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபெர்மெண்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளஃபியா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 8 hours நடந்திருக்கு அந்த இட்லி பேட்டருக்குள்ள. இந்த ஃபெர்மெண்டேஷன்னாலேயே பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பாருங்க, ஆக்சுவலா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் என்னதுன்னா, உள்ளுக்குள்ள ஆக்சுவலா வந்து கார்பன் டை ஆக்சைடு போய் உட்காருது. அதனால வந்து உங்களுக்கு அந்த இட்லி வந்து பயங்கர சாஃப்டா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நீங்க எவ்வளவு தூரம் ஃபெர்மெண்டேஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட்லி வந்து சாஃப்டா வரும். அண்ட் இந்த ஃபெர்மெண்டேஷன்ல வந்து இட் ஆல்சோ கிரியேட்ஸ் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவும் கூட. இதை தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபெர்மெண்டேஷன்ல. அதை நீங்க போய் படிச்சு பாருங்க கூகுள்ல. ஸோ இப்போ நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போறோம். அதாவது அதே மாவுல, ஃபெர்மெண்ட் ஆன மாவுல நம்ம தாளிச்சு கொட்ட போறோம். இலுப்பு சட்டியில வந்து ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தின பிறகு அதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலை பருப்பும் உளுந்தும். அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டா போதும். ஆக்சுவலா நான் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் முதல்ல காட்டல, மெயின் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் காட்டுறேன். எல்லா இன்கிரீடியன்ஸும் காட்டுறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. பெரும்பாலும் நம்ம தாய்மார்கள் எல்லாருக்குமே, நம்ம குக் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் காமனா அவங்க வீட்டில் இருக்கும். அதனால இதை பத்தி நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றது இல்லை. பாருங்க, நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து சாட்டே பண்ணுங்க. சாட்டேன்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி ஒரு 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 வதக்குங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறமா நம்மளுடைய டேஸ்ட் என்ஹான்சர், ஃப்ளேவர் என்ஹான்சர் பெருங்காய பொடி. கருவேப்பிலை ஒரு 7லேருந்து 10 இலை போட்டுக்கோங்க. அது ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி நீங்க வந்து சாட்டே பண்ண பிறகு இந்த ஃபெர்மெண்டான மாவு, நம்ம உப்பும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து மூவ் பண்ணுங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து இதுல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கேரட்டை லைட்டா துருவி போடணும் அப்படின்றதா கூட நீங்க இதை போடலாம். ஆக்சுவலா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க வந்து கேரட் ஆட் பண்ணலாம். சூப்பரான ஆரஞ்சு கலர்ல வந்து இட்லியில அங்கங்க அந்த கேரட் தெரியும், அந்த கேரட் ஸ்லைசஸ் வந்து தெரியும். ஸோ ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ பாருங்க, நம்ம கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அது உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய இட்லி தட்டு. ஸோ நான் எடுத்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 இட்லி பண்ணுறதுக்கு தான் நான் வந்து குவான்டிட்டி எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் பாசி பருப்பு அண்ட் உளுந்து. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இட்லி தட்டில், எல்லா தட்லேயும். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இட்லியை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் எடுத்து அந்த இட்லி தட்டில் ஊத்துறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 இட்லி வந்து ரெடி பண்ணுறேன்.
ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஒரு 3லேருந்து 4 இட்லி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டில் ஊட்டின அப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன இட்லியா வேணும்னா அந்த 3 தட்டுலையும் வந்து அந்த மாவை எடுத்து ஊற்றிடுங்க சின்ன சின்னதா. அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ப்ரெஷர் குக் கிடையாது, நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறோம். ஸோ லைட்டாக வந்து அந்த ஓட்ட வழியாக அந்த ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டீம் வர ஆரம்பித்த உடனே அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் குக் ஆகட்டும். ஸோ நம்ம பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஸ்டீம் குக்கிங்கு. பாருங்க, ஒரு ஃபோர்க் எடுத்து அப்படியே உள்ள அந்த இட்லி உள்ள அப்படியே டிப் பண்ணி பாருங்க, ஒட்டக்கூடாது. அப்படியே அந்த ஃபோர்க் எடுத்து அப்படியே வெளில எடுத்தீங்கன்னா ஸ்மூத்தா வரணும். அதான் வந்து நம்ம இட்லி பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். பாருங்க, பியூட்டிஃபுல்லா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இட்லி பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிருக்கு. பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க இந்த இட்லி. இப்ப நம்ம அடுத்தது வந்து இந்த இட்லியை ஒன்னொன்னா எடுக்க போறோம். ஸோ நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் இல்லையா, முதல்ல எண்ணெய் தடவினதுக்கான ரீசன் வந்து இதுதான். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இட்லி வருது பாருங்க, கஷ்டப்படாம வரும் நம்ம வந்து எண்ணெய் தடவினதுனால. ஸோ ஒரு தட்டுலேருந்து அந்த இட்லி எடுத்தாச்சு, இப்போ இன்னொரு தட்டுலேருந்தும் எடுக்க போறோம். ஸோ பியூட்டிஃபுல்லா ஒரு 8 இட்லி தயாருங்க. ஆக்சுவலா இதனுடைய டேஸ்ட் நீங்க வந்து எப்படி இருக்குன்னு நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் வடையோட டேஸ்ட் வரும். அதாவது வடை உள்ள அந்த ஒயிட் மேட்டர் இருக்கு தெரியுமா, அந்த மேட்டர் நீங்க வெறுமனை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அதனுடைய டேஸ்ட் வரும். 8 இட்லி செஞ்சாச்சு, ரெடி ஆயாச்சு பாருங்க. ஸோ இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு காரசாரமான ஒரு ஆனியன் சட்னி, டொமேட்டோ சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். மிளகா பொடி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். பாருங்க க்ளோஸ்அப்ல காட்டுறேன், எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ரவா இட்லி டெக்ஸ்டர் மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து கிரீன் சட்னி செஞ்சிருக்கோம், கொத்தமல்லி சட்னி. Thanks for watching my channel. Do like and subscribe. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.